வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல். மின்வேதியியல் பாடத்தில் உலோகங்களை அரிமானத்திலிருந்து பாதுகாக்கும் முறைகள், இந்த பாடப்பகுதி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல அரிமானம் அப்படின்னா நமக்கு தெரியணும் இல்லையா? ஏற்கனவே இந்த அரிமானத்திற்கான மின்வேதி அரிமானம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ப்ளீஸ் வாட்ச் இட். இப்போ இந்த அரிமானத்திலிருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா, அரிமானம் பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அரிமானம்னா என்ன அப்படின்னா, ஒரு உலோகம் சுற்றுப்புற சூழலால், அதுவும் முக்கியமாக சுற்றுச்சூழலில் இருக்கிற ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜன், ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜன், இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸு. இந்த ரெண்டு பொருள்களால் ஒரு உலோகம் தொடர்ந்து முக்கியமாக அதுதான் தொடர்ந்து தன்னிச்சையாக, அது இன்னும் ரொம்ப முக்கியம், தன்னிச்சையாக கெட்டு அழிவதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அரிமானம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு உலோகம் தொடர்ந்து தன்னிச்சையாக ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜன் உள்ள காற்றினால் அல்லது வளிமண்டலத்தால் கெட்டு அழிவதையே அல்லது உருக்குலைந்து போவதையே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அரிமானம்னு சொல்கிறோம். ரைட்டா? இப்போ அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம உலோகங்களில் இன்றைய வாழ்க்கையில் நம்ம நிறைய உலோகங்களை யூஸ் பண்ணுறோம். அது தொழிற்சாலைகளாகட்டும், இல்லை மின்வேதியியல் சம்பந்தமாகட்டும், இல்லை தினசரி வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண வாழ்க்கை முறைகளாகட்டும், நம்ம பயன்படுத்துகிற அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களாகட்டும், நம்ம ஆபரணங்களாகட்டும், உலோகம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதையே நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? இந்த உலோகத்தை பார்க்குறப்ப ரெண்டு வகையான உலோகம் இருக்குது. ஒன்று ரொம்ப வினைத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய உலோகங்கள், வினைத்திறன் குறைவாக இருக்கக்கூடிய உலோகங்கள். வினைத்திறன் குறைவாக இருக்கக்கூடிய உலோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தங்கம், அப்புறம் பிளாட்டினம், இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வினை புரியாது. அதனால தான் அது ரொம்ப காஸ்ட்லி, அதுவாகவே இருக்கும். ஆனால் நிறைய உலோகங்கள், அதுவும் நம்ம தினசரி வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளி, இரும்பு, இந்த மாதிரி உலோகங்கள் என்ன பண்ணுது? வினைத்திறன் அதிகம். அதனால் சாதாரண நிலையிலேயே, சாதாரண வெப்பநிலையிலேயே, சாதாரண சூழ்நிலையிலேயே இந்த உலோகங்கள்லாம் தன்னிச்சையாக தொடர்ந்து கெட்டழிஞ்சு போயிடுது. ஸோ அந்த மாதிரி போகலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகமாக இரும்பு இருக்குது. இந்த இரும்பை பல்வேறு பயன்கள் இருக்குது. இப்போ ஆனால் ரொம்ப இரும்போட ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரொம்ப மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இரும்பு எளிதில் அரிமானம் அடைஞ்சிருது, துரு பிடிச்சி போயிடுது. இன்னும் கூட இருக்கக்கூடிய மெட்டலும் அப்படி தான் இருக்குது. அப்போ அதனோட பயன்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம அதை முழுவதுமாக சிறந்த முறையில் பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு தடையாக இந்த அரிமானம் இருக்குது. அப்போது இது ஒரு சவால் விடக்கூடிய, மனிதனுக்கு சவால் விடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்போது அந்த உலோகத்தை நம்ம செம்மையாக ரொம்ப நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தணும்னா, அந்த உலோகத்தை நம்ம அரிமானத்திலிருந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கான முறைகள்லாம் என்ன? நிறைய முறைகள் இருக்குது. அதில் நமக்கு சிலபஸில் ஒரு 5 முறைகள் தான் இருக்குது. சரியா? அந்த 5 முறைகளை 1 by 1 இப்போ பார்க்கலாம். ரைட். இப்போ அந்த 5 முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வர்ணம் பூசுதல், இன்னொன்று துத்தநாக முலாம் பூசுதல், 3வதாக எதிர்முனை பாதுகாப்பு, 4வது செயலறுத்தல், 5வது உலோக கலவையாக்குதல். இப்போ ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்கிறப்ப நம்ம அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு அதிலேருந்து எவ்வளோ விவரங்களை தெரிஞ்சிக்க முடியுமோ அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படியே புரியாமல் மனப்பாடம் செய்கிறதும் கூடாது. டெய்லி லைஃப்பில் அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியாமலும் படிக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்ப போட்டித் தேர்வுகளெல்லாம் கேள்வி கேட்குறப்ப நம்மளால் ஈஸியாக பதில் சொல்ல முடியும். அப்போ புரிதல் ரொம்ப முக்கியம். 2வது, ஆனால் நமக்கு தேர்வு அதை விட முக்கியம் இல்லையா? அப்போது நம்ம எழுத போகிற இப்போ 12ஆம் வகுப்பு தேர்வு. அப்போ தேர்வில் நல்லா எழுதணும்னா நமக்கு அந்த கீ பாயிண்ட்ஸ் தெரியணும்.
அப்போ கீ பாயிண்ட்ஸு என்ன எழுதுனா போதும், என்ன கேள்வி கேட்குறாங்க, இந்த கேள்விக்கு இப்படி தான் நம்ம பதில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அப்போ இதை ஒரு 2 மார்க்காக கூட கேட்கலாம் இல்லையா? உலோகங்களை அரிமானத்திலிருந்து பாதுகாக்கும் முறைகளை கூறு. அப்போ முறைகள் என்ன முறைன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 5 முறையும் எழுதலாம். சரியா? இப்போ தனித்தனியாக ஒரு கேள்வியாக கேட்குறப்ப அது ஒரு 2 மார்க்காவோ அல்லது 3 மார்க்காவோ ஆகிடும். மொத்தம் இந்த 5 முறையோ அல்லது இதில் ஏதாவது ஒரு 3 முறையை விளக்குக அப்படின்னு கேட்குறப்ப அது 5 மார்க்காக ஆகிடும். ஸோ வினாவை நம்ம நல்லா உள் வாங்கிக்கிட்டோம்னா அவங்க என்ன கேட்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பதில் எழுதணுன்றது மற்றவங்க சொல்லாமலே, டீச்சர்ஸ் சொல்லாமலே நமக்கே புரியக்கூடிய ஒரு புரிதல் திறன் உங்களுக்கு இருக்கணும்னா வினாவை ஒரு தடவைக்கு 2 முறை நல்லா படிக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும். ஸோ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்ன முறைகள் அப்படின்னு கேட்டால் இந்த 5 முறைகளும் எழுதணும். இப்போ ஒரு முறையாக பார்ப்போம். ஒரு முறையாக தனித்தனியாக கேட்குறப்ப அது ஒரு 2 மதிப்பெண் வினாவாவோ அல்லது 3 மதிப்பெண் வினாவாவோ இருக்கும். சரியா? ரைட். ஃபஸ்ட்டு முறை என்னென்னு பார்ப்போம். வர்ணம் பூசுதல். வர்ணம்னா ஆக்சுவலாக நிறம் தான். இங்கே இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா பெயிண்ட்டை மீன் பண்ணுறாங்க. இப்போது பாமரனுக்கு கூட தெரிந்த ஒரு விஷயம் என்னது, ஒரு உலோகத்தை அரிமானத்திலிருந்து பாதுகாக்கணும். இப்போ இரும்பு கேட்டோ இல்லை ஜன்னலோ இருக்குது. அதை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லேயே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அதை பெயிண்ட் அடிச்சிடுவோம். காரணம், மெயின் ரீசன் என்ன, அழகு, டெக்கரேஷன் அதெல்லாம் கலராக இருக்கணுன்றதெல்லாம் அப்புறம்தான். முதல் காரணம் என்னென்னா அந்த இரும்பு துரு பிடிக்கக்கூடாது. ஸோ ஒரு உலோகத்தை நம்ம எளிய முறையில் அரிமானத்திலிருந்து பாதுகாக்கலாம்னா அதுக்கு முதல் முறை வர்ணம் பூசுதல். சரியா? பெயிண்ட் அடிக்கிறது. இப்போ 2வது முறை, முதல் முறை முடிஞ்சிச்சு. இப்போ 2வது முறை துத்தநாக முலாம் பூசுதல். அப்போ பேர்லே இருக்குது துத்தநாகம். துத்தநாகம்னு என்னது, ஜிங்க் தானே. முலாம்னா என்னது, முலாம்னா கோட்டிங்னு அர்த்தம். பூசுதல். அப்போ ஜிங்கை பூசணும். யார் மேலே பூசணும்னா இரும்பின் மீது பூசணும். அப்போ துத்தநாக முலாம் பூசுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? இரும்பின் மீது துத்தநாகத்தை பூசும் நிகழ்ச்சிக்கு, துத்தநாகத்தை பூச்சாக பூசும் நிகழ்ச்சிக்கு துத்தநாக முலாம் பூசுதல்னு பேர். சரி, ஏன் துத்தநாகத்தை பூசணும்? இரும்பை ஒப்பிடுகையில் துத்தநாகம் என்ன ஆகுது, எளிதில் அரிமானம் அடையும். இரும்பை விட துத்தநாகம் வினைத்திறன் அதிகம் உள்ள உலோகம். அப்போ இரும்பு மேலே துத்தநாகத்தை பூசிட்டோம்னா யார் முதல்ல அரிமானம் அடையும்? துத்தநாகம் அரிமானம் அடையும். அப்போ யார் அரிமானம் அடைய மாட்டாங்க? இரும்பு அரிமானம் அடையாது. அப்போ இதனால் ஒரு அதிக வினைத்திறன் கொண்ட துத்தநாகத்தை இரும்பின் மேலே பூசுறதுனால இரும்பு அரிமானம் அடைவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. வேற துத்தநாகம் அரிமானம் அடைகிறது. இப்போ நம்மளோட எய்மு இரும்பு துரு பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்காக துத்தநாக முலாம் பூசுதல் பண்ணுறோம். புரியுதில்ல? ரைட். அடுத்தது 3வது முறை எதிர்முனை பாதுகாப்பு. சரி, பாதுகாப்பு ரைட்டு, அரிமானத்திலிருந்து பாதுகாக்கிறோம். இது என்ன எதிர்முனை பாதுகாப்பு அப்படின்னா, அந்த எப்படி ஒரு அரிமானம் அடையுது அப்படிங்கிற இந்த மின்வேதி அரிமானம் தத்துவம் நமக்கு புரியணும். அதுக்கு தான் மின்வேதி அரிமானம்காக நான் போட்டிருக்க வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நான் சொன்னேன். இப்போ மின்வேதி அரிமானம்னா என்னென்னா, இப்போ ஒரு உலோகம் அரிமானம் அடைய போகுது. அப்போ என்ன ஆகுனா, அது சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கிற ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜனால் தான் அது அரிமானம் அடைய போகுது. அப்போ அந்த உலோகத்தோட எந்த பகுதி அரிமானம் அடைய போதோ அந்த பகுதி நேர்மின்வாயாக செயல்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். நேர்மின்வாய். இப்போ நேர்மின்வாய்னா என்ன நடக்கும்? ஆக்சிஜனேற்றம். ஆக்சிஜனேற்றம்னா என்னது? எலக்ட்ரானை இழத்தல். கரெக்டாக? எலக்ட்ரானை இழத்தல். அப்போ எலக்ட்ரானை இழந்து, அதாவது ஒரு உலோகம் அரிமானம் அடையக்கூடிய உலோகமானது எலக்ட்ரானை இழந்து ஆக்சிஜனேற்றம் அடைவதால் நேர்மின்வாயாக செயல்பட்டு அரிமானம் அடையும். ஸோ எப்போவுமே எந்த ஒரு உலோகம் அரிமானம் அடையுதோ அது என்னவாக தான் இருக்கும்? நேர்மின்வாயாக தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இப்படி கூட சொல்லலாம்ல,
அது நேர்மின்வாயாக இருக்கிற வரைக்கும் தான் அது அரிமானம் அடையும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலோகத்தை அரிமானத்திலிருந்து பாதுகாக்கணும். அப்போ அது நேர்மின்வாயாக இருக்கக்கூடாது. ஏன்னா நேர்மின்வாயாக இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது, அரிமானம் அடையுது. இப்போ அரிமானத்திலேருந்து அதை நம்ம பாதுகாக்கணும். அப்போ அதை நம்ம நேர்மின்வாயாக செயல்பட வைக்கக்கூடாது. அப்போ அதை எப்படி வைக்கிறது? அப்போனா எந்த உலோகத்தை நம்ம பாதுகாக்கணுமோ அந்த உலோகத்தின் கூட இன்னொரு உலோகத்தை நம்ம கனெக்ட் பண்ணணும். இது கூட இன்னொரு உலோகத்தை கனெக்ட் பண்ணணும். இது கூட நம்ம இணைக்கிற உலோகம் எப்படி இருக்கணும்னா, இந்த உலோகத்தை விட அதிக வினைத்திறன் கொண்டதாக இருக்கணும். அதிக வினைத்திறன் கொண்டதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடிய உலோகமாக இருக்கணும். அப்போ எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையணும்னா அது எளிதில் எலக்ட்ரான்களை இழக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ அது என்னவா ஆயிடும், நேர்மின்வாயாக இருக்கும். புரியுதா? எப்பவுமே நம்ம ஒரு உலோகத்துக்கூட ஒரு உலோகம், இந்த உலோகத்தை அரிமானத்திலேருந்து பாதுகாக்க போகிறோம். அப்போ இது கூட இன்னொரு உலோகத்தை கனெக்ட் பண்ணுறோம். அந்த உலோகம் எப்படி இருக்கணும், அதிக வினைத்திறன் உடையதாக இருக்கணும். அதிக வினைத்திறன்னா அது எளிதில் எலக்ட்ரான்களை இழந்து ஆக்சிஜனேற்றம் அடையணும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது நேர்மின்வாய் தன்மை அதுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரி ஒரு உலோகத்தை இந்த உலோகத்து கூட நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப நேர்மின்வாயாக செயல்பட்டு அரிமானம் அடையக்கூடிய இந்த உலோகம் நேர்மின்வாயாக செயல்பட முடியாமல் எப்போ இது கூட நம்ம கனெக்ட் பண்ணுற அப்போ தான். இது கூட கனெக்ட் பண்ணாதப்போ இது நேர்மின்வாயாக தான் செயல்படும். ஆனால் நம்ம இதைவிட வினைத்திறன் மிக்க ஒரு உலோகத்தை இது கூட நம்ம இணைக்கிறப்ப இது நேர்மின்வாயாக செயல்படும். இது எதிர்மின்வாய் அப்படின்றதோட எதிர்மின் முனையாக செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுவிடும். சரியா? அப்போ எப்போ இது எதிர்மின் முனையாக செயல்படுதோ, மின்வாய் கிடையாது, மின்வாய் இன்னும் பொருத்தமான வார்த்தையாக இருக்கும். அப்போ இப்போது எப்போ இது எதிர்மின் முனையாக செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போது எப்போ செயல்பட ஆரம்பிக்கும், இது கூட கனெக்ட் பண்ண உலோகம் நேர்மின் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இது நேர்மின் தன்மை ஏற்கனவே இதால் நேர்மின் தன்மை போயிடும். அப்போ வேறு வழியே இல்லாமல் அது எதிர்மின் முனையாக தான் செயல்படும். எப்போ இது எதிர்மின் முனையாக செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போ அங்கே ஆக்சிஜனேற்றம் நிகழாது, எலக்ட்ரான் இழத்தலும் நடக்காது, அதனால் அரிமானமும் அடையாது. அப்போ அது அரிமானத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுவிடும். அப்போ எப்படி அதை அரிமானத்திலிருந்து பாதுகாக்கிறோம், அந்த நேர்மின்வாயாக செயல்படக்கூடிய உலோகத்தை எதிர்மின் முனையாக செயல்படுற உலோகத்தை எதிர்மின் முனையாக மாற்றி அரிமானத்திலிருந்து பாதுகாக்கிறதுனால இந்த முறைக்கு எதிர்முனை பாதுகாப்புன்னு பேர். இப்போ இந்த உலோகம் இருக்குல்ல, இந்த உலோகம் சம்மந்தமே இல்லாத இந்த உலோகத்துக்காக தன்னை இழந்துடும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அரிமானம் அடைஞ்சு உளுத்து போயிடும். இந்த உலோகம் நல்லாயிருக்கும். ஸோ இதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இதே உலோகத்தை ஃப்ரெஷ்ஷாக இது கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மெக்னீஷியம், ஜிங்க்கு இந்த மாதிரி உலோகங்கள் இந்த இரும்பு இருக்குதுன்னு வச்சுப்போமே, இரும்பை விட அதிக வினைத்திறன் மிக்க உலோகங்கள் இது. இந்த மாதிரி உலோகங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. இது நிறைய தினசரி வாழ்க்கையில் நம்ம தொழிற்சாலைகளில் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த டெலிஃபோன் கேபிள்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பூமியில் தானே புதைக்கிறாங்க. பூமியில் புதைக்கிறப்ப ஈரமான அந்த மண் தன்மையினால் எளிதில் அரிமானம் அடையும். அப்போ இந்த மாதிரி மெக்னீஷியம் பிளாக்கோ ஜிங்க் பிளாக்கோ அப்படியே ஒரு பிளாக்காக இத்தனை மீட்டருக்கு இவ்வளோன்னு புதைச்சி வச்சுருவாங்க தனியாக. அப்போ இது என்ன ஆகிடும், ஈஸியாக அரிமானம் அடையும். அந்த டெலிஃபோன் கேபிள் அரிமானம் அடையாது. அதே மாதிரி தான் அந்த கப்பலோட அடிப்பகுதி, கப்பல்லாம் எஃகுனால் செய்யப்பட்டது தானே. கப்பல் கடல் தண்ணியில் போகுது, கடல் தண்ணி உப்பு தண்ணி எப்படி அரிமானம் அடையும் பாருங்கள். அப்போ அந்த இடத்துலலாம் அந்த கப்பல் கூட இந்த மாதிரி பிளாக்ஸை கனெக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பெரிய ஃபேக்ட்ரிஸில் இந்த ஷெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய ஷெட்டு ஃபுல்லாக இரும்பு ஷாஃப்ட்டு வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மழை தண்ணி பட்டு இல்லை ஈரப்பதமான காற்று பட்டு எளிதில் அரிமானம் அடையும். அப்போல்லாம் இந்த மாதிரி தன்னிழப்பு
இந்த இந்த உலோகங்களை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. தன்னிழப்புன்னு ஏன் சொல்கிறோம்னா, இந்த சம்மந்தமே இல்லாத இந்த உலோகத்துக்காக இந்த உலோகம் வந்து என்ன பண்ணுது, இதுக்கு அதிக நேர்மின் தன்மை இருக்கிறதுனால இது அரிமானம் அடையுது. அப்போ அரிமானம் அடைகிறப்ப இது கொஞ்ச நாள் கழித்து ஃபுல்லாக அரிமானம் அடைஞ்சு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அப்போ அது தன்னை இழந்து விடும். அதனால் இதை வந்து தன்னிழப்பு பாதுகாப்பு முறைன்னு சொல்கிறோம். இதை வந்து தன்னிழப்பு அல்லது தியாக மின்முனைன்னு சொல்லலாம். தன்னிழப்பு மின்முனை என்றால் என்னன்னு கூட கேள்வி கேட்கலாம் இல்லையா? அப்போ ஒரு உலோகத்துக்காக ஒரு உலோகத்தை அரிமானத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அதிக நேர்மின் தன்மை கொண்ட அல்லது அதிக வினைத்திறன் கொண்ட உலோகமானது தன்னை இழந்து அந்த உலோகத்தை பாதுகாக்கிறது. அதனால் இதற்கு தன்னிழப்பு மின்முனை அல்லது தியாக மின்முனை என்று பெயர் அப்படின்னு நம்ம பதில் சொல்லணும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு எதிர்முனை பாதுகாப்பு முறை. புரியுதா? ரைட். அடுத்தது 4வது முறை செயலறுத்தல். செயலறுத்தல் அப்படின்னா என்னென்னா பாருங்கள், அதிலே இருக்குது செயலை அறுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உலோகத்தை நம்ம அடர் நைட்ரிக் அமிலம் மாதிரி ஒரு வீரியமிக்க அமிலத்தை சேர்க்குறப்ப, உலோகத்தின் பரப்பில் நம்ம சேர்க்குறப்ப அந்த நைட்ரிக் அமிலம் என்ன பண்ணும், அது ஆக்சைடு ஒரு படலத்தை உண்டாக்கும். அந்த ஆக்சைடு படலம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உலோகத்தின் பரப்பு மேலே படிஞ்சிரும். அது என்ன பண்ணும், மேலும் அந்த உலோகம் ஆக்சிஜனேற்றம் அடைய முடியாமல் அந்த உலோகத்தை செயலிழக்க செஞ்சிடும். அதுதான் செயலறுத்தல். சரியா? ஸோ இது அடர் நைட்ரிக் அமிலத்தை பயன்படுத்தி அதை வந்து அதாவது வலிமை மிகு ஆக்சிஜனேற்றிகளை பயன்படுத்தி அந்த உலோகம் அது கூட வினை புரிஞ்சு அந்த செயலை நீக்கிறதுனால அந்த உலோகத்தின் புறப்பரப்பு அரிமானம் அடையாமல் பாதுகாக்கப்படும். அதுதான் செயலறுத்தல். ஸோ செயலறுத்தல் என்றால் என்ன? 3 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ கேட்கலாம். ஸோ கடைசி முறை உலோக கலவையாக்குதல். இப்போ வந்து தனியாக ஒரு உலோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எளிதில் அரிமானம் அடைஞ்சிரும். இப்போ எக்கு இருக்குது, ஈஸியாக அரிமானம் அடைஞ்சு துரு பிடிச்சி போயிடும். இதே எக்கு தான் நம்ம சாப்பிட்ற தட்டில் நம்ம பயன்படுத்துகிற பாத்திரங்களில், அதாவது துரு பிடிக்காத எக்கு. இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எவர் சில்வர் அப்படின்வாங்க. எவர்னா என்னது? எப்போதும் இல்லையா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இங்கிலீஷில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்னா என்னது? துருவே பிடிக்காது. இல்லைன்னா எவர் சில்வர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எவர்னா எப்போதும், எப்போவும் அது சில்வராக தான் இருக்கும். ஆனால் சில்வர்னா அது வெள்ளி தானே, வெள்ளி 1% கூட அதில் கிடையாது. ஆனால் அது எவர் சில்வர், எப்போதுமே வெள்ளியாக பளபளன்னு இருக்குது. காரணம் என்னென்னா அதில் ஆக்சுவலாக இரும்பு தான் இருக்கும். இரும்பு கூட கார்பன் கொஞ்சமாக இருக்கும். அதை வந்து குரோமியம் கூடையும் நிக்கல் கூடையும் அதை என்ன பண்ணுறாங்க, உலோக கலவையாக்கிடுவாங்க. உலோக கலவையாக்கிறப்ப அது துரு பிடிக்கிற தன்மையை அது இழந்துடும். புரியுதா? நிறைய வெண்கலம், இப்போ சாமி சிலைகள்லாம் செய்யப்படுற வெண்கலம் இருக்குல்ல, பார்த்திங்கன்னா அப்படியே பளபளன்னு இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் வந்து துருலாம் பிடிக்காது. காரணம் என்னென்னா அது வெறும் ஒரு உலோகம் கிடையாது, அது உலோக கலவை. அப்போ உலோக கலவையாக நம்ம ஆக்குறோம்னா, அதாவது ஒரு தனியாக ஒரு உலோகம் இருக்கிறப்ப அது கொஞ்சம் ஈஸியாக கரோடாயிடும், அரிமானம் அடையும். அதே உலோகத்தை வேறு உலோகங்கள் கூட சேர்த்து நம்ம உலோக கலவையாக ஆக்கணும்னா அந்த அரிமானம் குறைந்து விடும். இதுதான் உலோக கலவை ஆக்குதல். ஸோ ஒரு உலோகத்தை அரிமானத்திலிருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தா 5 முறைகள் இருக்குது. வர்ணம் பூசுதல், துத்தநாக முலாம் பூசுதல், எதிர்முனை பாதுகாப்பு, செயலறுத்தல், உலோக கலவையாக்குதல். மொத்தமாக சேர்த்தோ அல்லது ஏதாவது ஒரு 3 முறையை 5 மதிப்பெண் கேள்வியாக கேட்கலாம். இல்லை தனித்தனியாக ஒரு கேள்வியாக 3 மதிப்பெண்ணாகவோ அல்லது 2 மதிப்பெண் கேள்வியாகவோ கேட்கலாம். இல்லை உள்ளுக்குள்ளே இருந்து ஏதாவது 1 மதிப்பெண் வினா கேட்க முடியும். சரியா?